சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிக்கிட்டேன். ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்ன மறந்து. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ட்ரெஸ் எடுக்கலையா? புரியுது. என்ன புரியுது? அங்க குதிரை கொண்ட தனியா ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கு. நீ போனா அதுக்கு கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்கும், அதுக்காக தான் சொல்ல வந்தேன். நீ என் தங்கச்சி ஸ்வாதி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ என்ன அங்க விரட்டி விட்டுட்டு ஒரு ரூட்டை நீ கிளியர் பண்ணலான்னு வந்திருக்கியோ? சரி, நம்ம அண்ணன் பாவம், அண்ணியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா அவனுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும்னு சொல்ல வந்தா, நீ ரொம்பவா இது பண்ற? போ, நான் போறேன். ஓ, அண்ணனும் அண்ணியும் ஒண்ணு சேரணும்னு ஒரு நல்ல மனசுலதான் சொல்ல வந்தியோ? சே, நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேன். இரு இரு. ஆல்வின், ஏன் இருமுற? தண்ணி எதுவும் வேணுமோ? என்னது தண்ணியா? தண்ணிய வேணா வெண்ணியும் வேணாம், எனக்கே ரெஸ்ட் ரூம் அர்ஜென்ட்டா முழுக்குது. தங்கச்சி வந்திருக்கா, அவளுக்கு ஏதோ துணி எடுக்கணுமா? நீங்க பாத்துட்டு இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், அர்ஜென்ட். ஏல சதீஷ், எங்க போற? நான் என் தங்கச்சியை பாத்துக்கிடணும். உன் தங்கச்சி நான் பாத்துக்கிடல, நீ என் தங்கச்சி பாத்துக்கோ. என்ன சுவாதி, நீ தனியா ட்ரெஸ் எடுக்க இங்க வந்திருக்கா? ராதா நேகாலாம் ட்ரெஸ் எடுக்காங்களா? அவங்க கூட சேர்ந்து எடுக்க வேண்டியது தானே? அது வந்து ஆல்வின், அவ ராதா வந்து சோலி மாடல் எடுக்கா, அப்புறம் நேகா வந்து சுடிதார் எடுக்கா. எனக்கு எதுவுமே பிடிக்காதுல்ல, எனக்கு பாவாடை சட்டை தாவணி தானே பிடிக்கும். அதனாலதான் தனியா வந்தேன். ஏன் சுவாதி, நீ தாவணி எடுக்கிற? நீயும் அவங்க எடுக்கிறதுல ஏதாச்சும் நல்ல மாடலை பத்தி எடுக்க வேண்டியது தானே? ஆல்வின், உனக்கு பாவாடை சட்டை தாவணி தானே எப்பவுமே பிடிக்கும், அப்புறம் மாடல் ட்ரெஸ் எடுத்துக்கோன்னு சொல்ற. மாடல் ட்ரெஸ் உனக்கு பிடிக்காதுல்ல? அப்படிலாம் இல்ல சுவாதி, எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்கும். மாடல் ட்ரெஸ்னா நம்ம கலாச்சாரத்துக்கு ஏத்தால எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா தான் இருக்கும். அடுத்தவங்க முகம் சுளிக்கிற அளவுக்கு நம்ம ட்ரெஸ் போடாம நீட்டா போட்டாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ட்ரெஸ் என் தங்கச்சிகள் எடுத்தா கூட நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேனே. உனக்கும் அதே மாதிரி ட்ரெஸ் வேணா போய் எடுத்துக்கோ. ஆல்வின், நான் பாவாடை சட்டை தாவணியே வாங்குறேன். இந்த செக்ஷன் மாடியில இருக்கா, நம்ம லிஃப்ட்ல போலாமா? வா. ஏய் சுவாதி, இப்பவே போக வேண்டாம், சதீஷ் வரட்டும், அதுக்கப்புறம் போலாம். ஆல்வின், அவன் ரெஸ்ட் ரூமுக்கு போன ரொம்ப நேரம் ஆகுவா, நீ வா. சுவாதி, என்ன நம்ம சொல்ல கேட்காம இப்படி ஓடுறா? தங்கச்சிகள் எல்லாம் கீழே ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம மாடிக்கு போயிட்டா அப்புறம் தங்கச்சிகளை யார் பாப்பா? இவ வேற சொல்ல கேட்கவே மாட்டுக்கால. ஏ சுவாதி, ஓடாத நில்லு. இந்த எரும மாடு பயிலுக்கு இப்ப பார்த்துதான் உற்சாகம் கொடுக்கணுமாங்க, நேரங்காலம் தெரியாம போயிட்டான். ஆல்வின், இந்த லிஃப்ட் ரொம்ப கூட்டமா இருக்கு, நம்ம அடுத்த லிஃப்ட்ல போலாமா? என்ன ஸ்வாதி, லிஃப்ட் எல்லாம் கிரௌடா இருக்குன்னு நம்ம ஏறாம விட்டுட்டா நமக்கு டைம் ஆகாதா? அடுத்த லிஃப்டும் இப்படி கிரௌடா இருந்தா என்ன பண்றது? அக்காவ ப்ளீஸ் ஆல்வின், அடுத்த லிஃப்ட் கிரௌடா வராதுன்னு என் மனசு சொல்லுது. சப்போஸ் கிரௌடா வந்தாலும் நம்ம போயிடலாம், சரியா? இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறா? அடுத்த லிஃப்ட் என்னமோ இவங்க அப்பா இவளுக்காக ஃப்ரீயா விடுற மாதிரி.
நம்ம ஆளு தனியா தான் நிக்குது, கூட யாரும் இல்ல. நல்லதா போச்சு. நம்ம ஆளுக்கு போய் நம்ம ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியதான். ஏய் நேஹா, ஏண்டா இவள காதுகிட்ட வந்து கத்துற? நான் பயந்துட்டேன். உன் பக்கத்துல வந்து கூப்பிடுறது என்ன தவிர வேற யாரா இருக்க முடியும் நேஹா? அதுக்கெல்லாமா பயப்படுறது? மூக்க பாரு, இவனை தவிர என் பக்கத்துல யாரும் வர முடியாதா? எங்க அண்ணன் பார்த்தான்னு வச்சுக்கோ, உன்னை தலையில கட்டி தொங்க விட்டுருவான். அப்பனா உங்க அண்ணன் பார்த்து வந்தா நீ பயப்படுற? உங்க அண்ணன் இல்லாட்டி நீ என்ன சைட் அடிப்பியோ? சைட் அடிக்க மாட்டேன், செருப்பால் அடிப்பேன். தள்ளிப்போ. அதெல்லாம் செருப்பால அடிச்சுக்கலாம், ஆனா பப்ளிக்ல வேண்டாம். எங்கேயாவது நம்ம 2 பேரு மறைஞ்சு போய் அடிச்சுக்கலாம். உங்க அண்ணன் எல்லாம் இங்க இல்ல, நீ பயப்படாத. அண்ணே இங்க இல்லையா? அது எப்படி இங்க இல்லாம வேற எங்க போவாங்க? இவ்வளவு நேரம் இங்க நின்னு எங்களை தானே பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அதான் உங்க அண்ணனை கரெக்ட் பண்ண என் தங்கச்சி போயிருக்கா. அதனால உங்க அண்ணன் பிஸியா தான் இருக்கான், இப்போதைக்கு வரமாட்டான். நீ அதை நினைச்சுலாம் பயப்படாத. என்ன நீ இப்போ நம்ம கதைக்கு வா. உனக்கு வெக்கம் கூச்சம் நானும் எதுவுமே கிடையாதா? என் அண்ணனை கரெக்ட் பண்றதுக்காக உன் தங்கச்சி பேருக்க நீ என்கிட்டயே பல்ல காமிச்சுக்கிட்டு சொல்றிய? வெக்கமே இல்லையா உனக்கு? ஏண்டா உன் தங்கச்சிக்கு இப்படி மாமா வேலை பத்து வச்சுட்டு வந்திருக்கியே, நீ உன் தங்கச்சிக்கு அண்ணன் தானே? ஓய் என்ன ரொம்ப ஓவரா தான் பேசுற? உங்க அண்ணனை மாதிரி என்ன நினைச்சுக்கிட்டியோ? உங்க அண்ணன் ஹிட்லர் மாதிரி நினைச்சுக்கிட்டியோ? தங்கச்சிங்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ள ஹிட்லர் மாதிரி ஏல சதீஷ்வான்னு கூப்பிடுற மாதிரி. நாளா அப்படி கிடையாது. நல்ல ஃப்ரெண்ட்லியான அண்ணன் என் தங்கச்சிக்கு. என் தங்கச்சிக்கு உன் அண்ணனை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டை பத்தியும் எனக்கு தெரியும். அவளும் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை தான் சூஸ் பண்ணிருக்கா. சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். அவ இப்போ உங்க அண்ணனை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கா. இதுல என்ன இருக்கு? இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? கிடைக்க மாட்டேன்னு தெரியும். நீ என் முன்னாடியே சுத்துறா, உன் தங்கச்சி என் அண்ணன் முன்னாடியே சுத்துறா. என்னடா குடும்பம் நீங்க? இந்த பாரு நேஹாமா, வருங்கால புருஷன் குடும்பத்தை பத்திலாம் அப்படி தப்பாலாம் பேசக்கூடாது. அதெல்லாம் நல்லதுக்கே இல்ல, சரியா? இந்த பாருடா, நீ ரொம்ப கனவு கண்டுட்டு இருக்கா. இது ஒரு நாள் நடக்காது. என்னைக்காச்சும் ஒரு நாள் இது கனவுன்னு தெரியும் போச்சுல நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். பேசாம இப்படி கனவு கோட்டை கட்டுறதெல்லாம் நிறுத்திடு. சரி அதெல்லாம் நிறுத்திடலாம். நீங்க கொஞ்சம் வாயை ஒழுங்கா வைக்கிறீங்களா? அப்பத்துல இருந்து கிழிஞ்ச வாய்க்கு அழுவி மாதிரியே வாயை வச்சிட்டு இருக்க. அததான் என்னால பார்க்கவே முடியல. இப்படி வச்சுக்கோ, இது உனக்கு நல்லா இருக்கு. நேஹா, நீ சிரிக்காட்டி கூட பரவாயில்ல, வாயை மட்டும் அப்படி வைக்காத, பார்க்க சதிக்கல. பார்க்கதான் சகிக்கலன்னு சொல்றல, அப்புறம் ஏன் என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கா? இனி என் பின்னாடி வராத. ஹே ஸ்வாதி, பாத்து. என்ன ஸ்வாதி, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா சதீஷ் கூட நம்ம வந்திருக்கலாம்ல. இப்போ நம்ம எங்க போனோம்னா அவன் அங்க இருந்து தேடிட்டு கிடப்பா. நான் தேட மாட்டேன் ஆல்வின், அவன்கிட்ட தான் போன் இருக்கு. எங்க இருக்கேன்னு போன் அடிச்சு கேட்பான், நம்ம சொல்லிடுவோம், அப்புறம் வந்துடுவான். இருந்தாலும் என் தங்கச்சி நேகா கிட்ட கூட நான் எங்க போறேன்னு சொல்லல. அவ அண்ணன் எங்க போயிட்டேன்னு அவ தனியா கடந்து தேடிட்டு இருந்தானா. ஆல்வின், உன் தங்கச்சி 2 பேரும் என்ன சின்ன பிள்ளைகளா? பெரிய பிள்ளைகள் தானே, அதெல்லாம் டெஸ்ட் எடுப்பாங்க. அப்படியே எடுத்துட்டாங்கன்னா உனக்கு போன் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய்க்கிடலாம். ஏன் அதையே பத்தி நினைச்சிட்டு இருக்கா? இந்த மெக்கானிக் பக்கத்துல நிக்கிறது யாரு? பொண்ணா ஆனா? ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி இருக்கா? இது வேற அவட்ட கொனட்டி பேசிட்டு இருக்கவ 2 பேரும்.
பிடிச்ச ட்ரெஸ்ஸா பார்த்து எடு சுவாதி. அப்படி உனக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கணும்னு குழப்பமா இருந்தா நான் உனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தரேன், சரியா? சரி, மெக்கானிக் ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கு. பக்கத்துல நம்ம நிக்கிறமே, சரி தெரிஞ்ச பொண்ணு தானே, நம்ம திரும்பி பார்க்கறானா? இவன் வேணும்னே நிக்கிறான் போல இருக்கு. ஏர்ம மாடு. இவன் திரும்பி பார்த்தா என்ன, திரும்பி பார்க்காட்டி நமக்கு என்ன? நம்ம ஏன் இவனை பார்க்கணும்? அது கண்ணு மாதிரி, அது பண்ணு மாதிரி, அது சின்ன மாதிரி போத ஏத்துதுடா. மசக்கிய மசக்கிய மயங்கினானும் போறேன் நடி, சிரிக்கிய சிரிக்கிய சிதறினானும் போறேன் நடி. மசக்கிய மசக்கிய மயங்கினானும் போறேன் நடி, சிரிக்கிய சிரிக்கிய பார்த்து பார்த்து சுவாதி, லிஃப்ட் ஷேக் ஆகுதுல்ல. நல்லா பாத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஏண்டா எருமைகளா, இங்க ஒருத்தி குத்துக்கள் மாதிரி நிக்கிறேன். நான் நிக்கிறதோட தெரியாம ரெண்டு பேரும் ரொமான்ஸா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டேய் முக்காணி, என்னதுல ரெண்டு பாப்பா கை வச்சா என்ன தப்பா கடலேறும் கப்பலப்பா கடத்தி நிற்கிறப்பா நீ யாருமா, என்ன பிடிச்சிருக்க? வந்து லிஃப்ட் ஆடிச்சுல, அதுல நான் சரிஞ்சிட்டேன், கீழே பார்த்தேன், அதான் உங்களை பிடிச்சேன். ஓ அப்படியா, சரி சரி, ட்ரெஸ்ஸை விடுங்க. நான் ட்ரெஸ் விடுறேன், நீங்க அவங்கள விடுங்க. சாரி சாரி சுவாதி. நான் இவ்வளவு நேரம் இங்க தான் நிக்கிறேன். என்ன நீங்க பார்க்கவே இல்ல? என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியலையேங்க. என்ன உங்களுக்கு தெரியலையா? நல்லா ஒத்து பாருங்க, என்ன உங்களுக்கு தெரியும்? நல்லா பார்த்துட்டேங்க, எனக்கு சுத்தமாவே நீங்க யாருன்னு தெரியல. என்னது, உங்களுக்கு என்ன தெரியலையா? கொஞ்சம் ஞாபகம் பண்ணி பாருங்க, எனக்கு தெரியும் உங்களுக்கு. ஏங்க என்னங்க, நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். உங்களை எனக்கு தெரியலன்னு சொல்றேன், நீங்க தெரியுதா தெரியுதான்றதுக்கு நீங்க என்ன கொலகலிகியா? இல்ல அப்புறம் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ற அண்ணா தெரசாவா நீங்க? இல்ல சரி அதெல்லாம் விடுங்க, அட்லீஸ்ட் நம்ம ஊர் கலெக்டரா நீங்க, அது இல்லாட்டி ஒரு கவுன்சிலரா, சரி அதையும் விடுங்க, ஒரு வார்டு மெம்பரா, எதுலயாச்சும் நீங்க இருந்தா சொல்லுங்க, உங்களை எனக்கு தெரியும். எதுலயுமே நீங்க இல்ல, இல்லாம இருந்துகிட்டு என்ன தெரியுதா தெரியுதான்னு கேக்கீங்களே, அப்போ எனக்கு எப்படிங்க உங்களை தெரியும்? யாருங்க நீங்க? அதான் ஆல்வினுக்கு தெரியலன்னு சொல்றல, அப்புறம் ஏன் தெரியுதா தெரியுதான்னு தொல்லை பண்றீங்க? பேசாம வேலையை பார்த்துட்டு போங்க. ஏய் சுருட்ட, என்ன இந்த பொறுக்கிக்கு நீ சப்போர்ட் பண்றியா? ஏய் கண்ணாடி, பொறுக்கின்னு சொன்னா பல்ல உடைச்சு விடுவேன். என்ன சும்மா இருக்குமா? நானும் உன் பல்ல உடைப்பேன். பொறுக்கி, அந்த சுருட்ட மண்டை அப்படி பேசுது, நீ கேட்டுக்கிட்டே இருக்க. என்ன உனக்கு நிஜமாலுமே தெரியலையா? பொறுக்கி பொறுக்கி, அன்னைக்கு நான் உன் மெக்கானிக் கடைக்கு வரமுச்சுல, நீ என்ன பண்ண? என் வாயோட வாய் வச்சு எனக்கு கிஸ் தரலையா? என்னது கிஸ்ஸா?
அதுவும் வாயோட வாய் வச்சு நான் கொடுத்தேனா? என்னங்க நீங்க யாருன்னே தெரியல நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இதுவரை எந்த பொண்ணு பக்கத்துல கூட போனதே இல்லைங்க. நீங்க என்னன்னா என் மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போடுறீங்க. அது நானா இருக்காதுங்க, நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஏண்டா புழுவு மூட்டை, ஏண்டா இவ்வளவு பொய் சொல்ற? நான் என்ன பால் குடிக்கிற பச்சை பிள்ளையா? தெரியாம வேற யாரோ நீ ஒண்ணு நினைச்சு சொல்றதுக்கு நீ தானடா அன்னைக்கு எனக்கு வாயோட வாய் வச்சு கிஸ் தந்தா? ஞாபகப்படுத்தி பாருடா. கண்ணாடி என்ன பேசிக்கிட்டு இருக்கா? என் ஆல்வினை பத்தி எனக்கு தெரியும். அவன் ஒரு நாள் இந்த பையன் தப்பு பண்ணவே மாட்டான். நீ வேற யாரையும் நினைச்சுக்கிட்டு தான் என் ஆல்வின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஆல்வின் வா நம்ம போலாம். ஆமா சுவாதி, இந்த பொண்ணு தேவையில்லாம என் மேல பழிதான் போடுது. என் மேல இந்த பொண்ணுக்கு என்ன கோவமோ என்னன்னு தெரியல. சரி வா நம்ம போவோம். மெக்கானிக், என்னையே தெரியாதுன்னு எவ்வளவு தைரியமா போய் சொல்லுவா. நீ எப்படி இந்த லிஃப்ட் விட்டு வெளியே போறான்னு நானும் பாக்குறேன். அவனுக்கு என்ன தெரியும்னு சொல்ற வரை நான் கையை விடவே மாட்டேன். கொஞ்ச நேரம் ஆல்வின் கூட நிம்மதியா இருக்கலாம் வந்தா உன்கிட்ட பெரிய தொல்லையா இருக்க. இருப்பா இருப்பா, இவன் கூட நிம்மதியா நான் உன்னை இருக்க விடுவேனா? ஏய் என்ன ரெண்டு பேரும் ஓவரா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உங்க ரெண்டு பேரையுமே எனக்கு யாருன்னு தெரியாது, கையை விடுங்க. ஆல்டி நீ எங்க இருந்து வந்தா? எனக்கே இன்னைக்கு தான் ஆல்வின் கூட கொஞ்சம் நெருங்கி பழக நேரம் கிடைச்சிச்சு. நான் அவனை கரெக்ட் பண்ணிடலான்னு நினைக்கிற நேரத்துல குறுக்க வந்து ஹார்ட் அட்டாக் கலச்சிட்டியே என் சக்காலத்தி மாதிரி. பொடி கண்ணாடி. பொண்ணு கூட அவன் சிரிச்சு பேசினா எனக்கு ஏன் கோவம் வருது? அந்த பொண்ணு அவன் பிடிச்சா நான் ஏன் அவன் சட்டையை பிடிச்சி இழுத்தேன்? நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்? அவன் ஒரே வார்த்தையில எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். திரும்ப திரும்ப என்ன தெரியுதா தெரியுதான்னு நான் ஏன் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன்? ஏன் இப்படி? அவன் நமக்கு யாரு? அவனுக்காக ஏன் நான் இப்படி பிஹேவ் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டேன்? அசிங்கமா இருக்கு. டேய் குறுக்கி, எப்படிடா நீ என் நேகாவை இடிக்கலாம்? டேய் சதீஷ், அந்த அண்ணன் வந்து கையெடுடா. இவன் என் கண்ணு முன்னாடி உன்னை இடிப்பான், அதை நான் பார்த்துட்டு இருக்க. நான் என்ன கேனேனா? சாரி சார், நான் தெரியாம அவங்க மேல மோதிட்டேன். நீ என் நேகா மேல மோதினது பார்த்தாதுன்னு சாரி வேற கேக்குறியா? இரு, முன்னாடி நான் கொல்லாம விட மாட்டேன். சதீஷ், அவர் சட்டையில இருந்து கையெடுடா. அந்த அண்ணன் என் மேல இடிக்கல, நானா அந்த அண்ணன் மேல இடிச்சிட்டேன்டா. கையெடு. என் நேகா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான்டா உன்னை விட்டுறேன். என் கண்ணு முன்னாடி நிக்காத, போடா. நான் தெரியாம உங்க மேல மோதிட்டேனா? அவன் கோவத்துல அப்படி பண்ணிட்டான். அவனுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்கேன், என்ன மன்னிச்சுக்கோங்கண்ணா. ஓகே, பரவாயில்லம்மா. அண்ணா, உங்க பர்ஸ் கீழே விழுந்துட்டுனா என்னங்க? ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த பொண்ணு நம்மள அண்ணான்னு சொல்ல முடியல, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த பொண்ணு போய் பாஸ் தூக்க சொல்லியிருக்காரு. இந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கு. ஆனா பாஸ் தப்பான கண்ணோட்டத்துலதான் இந்த பொண்ணை தூக்க சொல்லியிருக்காரு. பாஸ் ஆசைக்காக இந்த பொண்ணை நான் தூக்குனா அவருடைய தப்பான ஆசைக்கு நானும் உடந்தையா இருப்பேன். வேண்டாடா குரு, கிளம்புடா. சதீஷ், ஏன் இவ்வளவு கோவப்படுற? அந்த தெரியாம தானடா என்ன இடிச்சாரு. இந்த பாரு, உன்னை யாரும் தொடவும் கூடாது, நான் தொடவும் விட மாட்டேன்.
இல்லாம முட்டாள் மாதிரி பேசாத. நாளைக்கு எங்க அண்ணன் எந்த மாப்பிளைய கட்டிக்கோன்னு சொல்றாரோ அவரை நான் கட்டிக்குவேன். அவர் என்ன தொடுவாரு, அப்போ நீ என்ன பண்ணுவ? ஓ, உங்க அண்ணன் உன்னை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவானா? உங்க அண்ணன் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம உன்னை வேற எவனுக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சான்னு வச்சுக்கோ, என் ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு கூட உன்னை பார்க்க மாட்டேன். உன்னை தூக்கிட்டு போய் கோயில வச்சு உனக்கு தாலி கட்டிடுவேன். அப்போ உங்க அண்ணன் என்ன புரிஞ்சுறான்னு பார்ப்போம். இன்னொரு தடவை நீ என் அண்ணனை திட்டுனான்னு வச்சுக்கோ, என்னை தூக்கிட்டு போனா கூட நான் தாலி கட்ட விட மாட்டேன். ஹே நேஹா, நீ இப்ப ஏதோ சொன்னில, அத திரும்பி இன்னொரு தடவை சொல்ல. அத ஒரு தடவை தான் சொல்லுவேன். நீ வேணா அத என்ன நீ கண்டுபிடிச்சுக்கோ. நேஹா, நீ வெக்கப்பட்டு சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்படியே அந்த வானத்துல உள்ள நிலா பூமிக்கு வந்து சிரிச்ச மாதிரி அவ்வளோ அழகா இருக்க நீ. அமிர்தாமா, உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டியா? பண்ணிட்டேனா? அந்த மெக்கானிக்கும் இந்த கண்ணை இருந்தா அவனை எங்கேயுமே காணுமே. அப்போ பார்த்ததோட அவன் கண்ணுல படவே இல்லை. அவனும் அந்த பொண்ணு எங்க போயிருப்பாங்க? அந்த பொண்ணு யாரா இருக்கும்? அவனை காணுமே. அமிர்தாமா, அமிர்தா. என்னன்னா? என்ன அமிர்தாமா, வந்ததுல இருந்தே யாரையும் எதிர்பார்த்த மாதிரி இருக்கு. உன் ஃப்ரெண்டு யாரும் இங்க வராங்களா? ஐயோ, அஜயனே, நம்ம மொழியை வச்சு நம்ம யாரையோ தேடுறோன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே. அஜயன்கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருந்திருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன சொல்லி சமாளிக்கலாம்? நம்ம ரெண்டு பேரும் பி கவுண்டனுக்கு வந்துட்டோம். இன்னும் வரலன்னா அதான் விஜயனை தேடுறேன். விஜயா அப்பவே அர்ஜென்ட்டா கால் வந்துச்சுன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டான். உன்கிட்டயும் சொன்னா நான் தான் சொல்றதுக்கு மறந்துட்டேன். அப்பனா விஜயனே ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்களா? அதான் விஜயனே எங்கேயுமே காணும் போல இருக்கு. அண்ணா, விஜயனனுக்கு சேர்த்து ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா? என்னதான் நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி அடிப்படி சண்டை போட்டாலும் என்னை விட உனக்கு விஜய் மேல தனி பாசம் தான், அப்படித்தானே அமிர்தா? அதெல்லாம் உங்க விஜயனுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. நம்ம பில் போட்டு வீட்டுக்கு கிளம்புமா? எல்லாத்துக்கும் பில் போட்டீங்களா? போட்டாச்சு சார். ஓகே, நான் அமௌண்ட்டை ஜிபே பண்ணிட்டேன். வந்துட்டா பாருங்க. ஓகே சார், அமௌண்ட் வந்துட்டு தேங்க்யூ. திரும்பவும் எதுவும் ட்ரெஸ் எடுக்கணும்னா எங்க கடைக்கே வாங்க. ஓகே, இந்த பேக்ல ஒரு Dress தனியா இருக்கு, இதுக்கும் நான் பே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு ஃபேமிலி பில் போடுறதுக்கு வருவாங்க, அப்போ இந்த பேக்கையும் உங்க பேக்கோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க. ஆனா அவங்க கிட்ட நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன சார், அவங்க ஃபேமிலி இங்கே தான் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை நீங்களே நேராக அவங்க கிட்ட கொடுத்துடலாமே. இல்லை ப்ரோ, அவங்க என்னோட ரிலேட்டிவ் தான். அவங்களுக்கே தெரியாம இந்த ட்ரெஸ் அவங்களுக்கு நான் கிஃப்ட் பண்றேன். அவங்க வீட்டில் போய் பார்த்து அவங்க சர்ப்ரைஸ் ஆகட்டும். நீங்க ஏதாவது சொல்லி சொதப்பிடாதீங்க ப்ரோ. சார், நீங்கள் யாருக்கு கிஃப்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது சார். உங்கள் ஆளுக்கு தானே, நீங்கள் பயப்படாதங்க. நான் பத்திரமா உங்கள் ஆளுக்கிட்ட இந்த கிஃப்ட்டை சேர்த்துறேன், ஓகேவா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஹேல சதீஷ், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். இவ்வளவு நேரமா ரெஸ்ட் ரூம்லயே இருந்த. நானும் உன் தங்கச்சி ஸ்வாத்தியும் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆமால, நான் தான் ரெஸ்ட் ரூம் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரெஸ்ட் ரூம் போனேன். அதனாலதான் இவ்வளவு நேரம் ஆளையும் மூஞ்சம் போறேன். நீங்க என் தங்கச்சி மாடியில பத்திரமா பார்த்துருப்பா. ஒரு உன் தங்கச்சிகளை யார் பாக்குறது? அவங்களுக்கு பாடி கார்டா இருந்து அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அவங்க பின்னாடியே நானும் போய் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நீ என்னன்னா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? ஆமா, என் தங்கச்சிங்களுக்கு நீ பாடி கார்டா இருந்து கிழிச்ச. நீ வர வழியில ஏதாவது பொண்ணை பார்த்து அங்கேயே சொல்லி விட்டு இருந்திருப்ப. கேட்டா என் தங்கச்சிங்களுக்கு பாடி கார்டு இருந்தா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா?
ஆமால மச்சான், என்னை பத்தி நீ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. போதும் போதும் முறைச்சது, போய் புள்ள போடு. யாராவது இல்ல சார், ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா இல்ல என்ன எடுக்கணுமா? நீங்க இன்னும் எடுக்கணும்னா நான் வெயிட் பண்ணி சேர்த்தே பில் போடுவேன். நேகமா எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டீங்களாமா இல்ல இன்னும் எடுக்க வேண்டியது இருக்கா? இல்லைண்ணா எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சுண்ணா போதும். ஓகே ப்ரோ, எல்லாருக்கும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, நீங்க பில் போட்டுருங்க. உங்க ஃபேமிலி ட்ரெஸ்ஸோட தான் அந்த ட்ரெஸ்ஸையும் மிஸ் பண்ணி வைக்க சொன்னாரு சார். சார் சொன்ன மாதிரி வச்சாச்சு. இங்க 3 பொண்ணுங்க இருக்காங்க, 3 பேருமே அழகா தான் இருக்காங்க. ஆனா அந்த சாரோட ஆளு இதுல யாரா இருக்கும்?